இதில் வந்து எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸ் ப்ளஸ் டூவை வந்து லெட் எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு டீன்னு எடுத்தோன்னா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2 கான்ஸ்டன்ட் டி 0 ஆகிடும், டிடின்னு ஆகிடும். இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல டி மைனஸ் 2, இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போனோம். இப்போ எல்லாமே டீன்னு தான் நம்ம அஸ்யூம் பண்ண போகிறோம். ஸோ அப்போ கொஞ்சம் இன்டகிரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எக்ஸ் இருக்கிற இடத்துல டி மைனஸ் 2 போடலாம். இப்போ இன்டகிரல் டி மைனஸ் 2, இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 டீன்னு அஸ்யூம் பண்ணல, டி பவர் ரூட்னா பவர் ஹாஃப் டிஎக்ஸ், டிஎக்ஸ் இருக்கிற இடத்துல டிடி. இப்போ டி இங்கே பவரில் 1 இருக்குது, இந்த டி பவர் ஹாஃப் உள்ளே மல்டிப்ளை பண்ணால் டி பவரில் 1 ப்ளஸ் ஹாஃப்னு வரும், டிடி மைனஸ் இன்டகிரல் 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தோம்னா டி பவர் ஹாஃப் டிடி. இப்போ ரெண்டு இன்டகிரேஷனாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஸோ 2 1s are 2, 2 + 1 3/2 இன்டகிரல் டி பவர் 3/2 டிடி மைனஸ் 2 இன்டகிரல் டி பவர் 1/2 டிடின்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம டீலாம் வந்து இது இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். எக்ஸ் பவர் என்னுக்கு எக்ஸ் பவர் n + 1/n + 1. ஸோ இங்கே டி பவரில் 3/2ன்னு இருக்கிறனால டி பவர் 3/2 + 1/3/2 + 1 மைனஸ் இந்த மைனஸ் சைன் 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கோங்களாம். எக்ஸ் பவர் n + 1 அதே ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணலாம். டி பவர் 1/2 + 1/1/2 + 1. எல்சிஎம் எடுக்கிறப்போ 2 1s are 2, 2 + 3 5/2 வரும். டி பவர் 5/2/5/2 மைனஸ் 2 × 2 1s 2 + 1 3/2 டி பவர் 3/2/3/2. ஸோ ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் தான் மேலே வந்துடும். 2/5 டி பவர் 5/2 மைனஸ் 2, இங்கே 2 இங்கே மல்டிப்ளை ஆனால் இன்ட்டு 2/3 டி பவர் 3/2. ஸோ டி வந்து நம்ம என்னென்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் 2. ஃபைனலாக அந்த டீயோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 2ல் தான் ஆன்சர் இருக்கணும். 2/5 எக்ஸ் ப்ளஸ் 2 பவரில் 5/2 மைனஸ் 2/3, இங்கே ஒரு 2 2s are 4/3. டீக்கு பதில் எக்ஸ் ப்ளஸ் 2 அஸ்யூம் பண்ணியிருக்கிறனால எக்ஸ் ப்ளஸ் 2 பவரில் 3/2. ஸோ ப்ளஸ் சி. இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next 8th sum. Integrate x root 1 plus 2x² dx. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x dx வரனால அந்த டேர்ம் இதில் இருக்குது. அதனால் 1 + 2x² டீன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். லெட் 1 + 2x² ஈக்குவல் டு டி. இப்போ 1 கான்ஸ்டன்ட் 0 ஆகிட்டு 2 கான்ஸ்டன்ட் மல்டிப்ளைகேஷனுக்குலாம் போட்டுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இதில் வந்து டிஃபரன்ஷியேட்டுக்கு வந்து டி ஆஃப் எக்ஸ் பவர் n அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். n எக்ஸ் பவர் n - 1. ஸோ இந்த இடத்துல போத் சைட்ஸ் டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ். இந்த பக்கம் எக்ஸால் பண்ணோம், டிஃபரன்ஷியேட் போத் சைட்ஸ். ஸோ இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ 2x dx ஈக்குவல் டு dt. ஸோ இப்போ இதில் வந்து எக்ஸ் இங்கே இருக்குது, இந்த எக்ஸ் டிஎக்ஸ் தான் இருக்குது. அதனால் இந்த இங்கே இருக்கிறனால இந்த 2வை இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு dt/2. ஸோ இப்போ இது எல்லாமே இதில் அஸ்யூம் பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதெல்லாம் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இன்டகிரல் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு எக்ஸ் இருக்கிற எக்ஸ் டிஎக்ஸ் இதுவும் இருக்கிறனால இது எல்லாமே சேர்ந்து dt/2ன்னு ஆச்சு. ஸோ 1/2 dt ரூட்குள்ளே 1 + tx² வந்து டீன்னு அஸ்யூம் பண்ணனால ஸோ அது ரூட் டி இந்த dt இங்கே போட்டுக்கலாம். ஸோ டீனா டி பவர் ஹாஃப் 1/2 இன்டகிரல் டி பவர் ஹாஃப் dt. ஸோ இதில் வந்து இன்டகிரேஷனில் வந்து எக்ஸ் பவர் n ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். இன்டகிரல் எக்ஸ் பவர் n-க்கு இதுதான் ஃபார்முலா, எக்ஸ் பவர் n + 1/n + 1. ஸோ இங்கே டி பவர் ஹாஃப் இருக்கிறனால இங்கே ஒரு இந்த 1/2 டி பவர் ஹாஃப் + 1/half + 1. ஸோ இதில் 1/2
2 ones are 2, 2 plus 1 3 by 2. So t பவரில் 3 by 2 by 3 by 2. ஸோ ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் தான் மேலே போயிடும். ஸோ இல்லாட்டி இந்த 2 கேன்சல் கூட பண்ணிக்கலாம். t பவர் 3 by 2 வருது. ஃபைனலாக நம்ம t என்னென்ன சிம்பிள் பண்ணியிருக்கோம் 1 plus 2x ஸ்கொயர்ன்றனால 1 plus 2x ஸ்கொயர் பவரில் 3 by 2. இங்கே by 3 இருக்குது. ஸோ இங்கே ஒரு by 3. ஸோ ப்ளஸ் சி இதுதான் ஆன்சர். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியல்னா 2x, இங்கே ஒரு 2 இருக்குது, அதனால கான்ஸ்டன்ட் 2 × 2 4xன்னு ஆகிடும். ஸோ இந்த இடத்துல 4ன்னு வந்துடும். ஸோ இப்போ இங்கே 4 இருக்குது. 1 by 4 4. ஸோ இப்போ இங்கே வந்து 4 இருக்கிறப்போ கேன்சல் பண்ணால் இங்கே 2 இருக்கும். கேன்சல் ஆகிட்டு 2 2 3 சார் இப்போ 6 இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து இந்த 1 by 6 1 plus 2x ஸ்கொயர் பவர் 3 by 2 plus c. எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, இந்த 2ன்றது இங்கே வருதுனால ஸோ 4x dxன்னு வரும். அந்த x dx இந்த dt இந்த 4 வந்து டிவிஷனில் வந்துடும். ஸோ ஃபைனலாக இதுதான் ஆன்சர். Next 9th sum. 4x plus 2 integral 4x plus 2 root of x square plus x plus 1 dx. ஸோ இதில் 2 காமனாக இருக்குது. வெளியில் எடுத்துட்டோன்னா x plus 1 இங்கே 2 இருக்கிறனால 2x plus 1 root of x square plus x plus 1 dx. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1ன்றனால இந்த டேர்மை நம்ம டீன்னு அசியூம் பண்ணணும். So let x square plus x plus 1 equal to t. So x square இது டிஃபரன்ஷியேட்டுக்கு இதுதான் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இன்டகரல் எக்ஸ் ஸ்கொயர் டி ஆஃப் எக்ஸ் பவர் என்னுக்கு இதுதான் ஃபார்முலா n x பவர் n minus 1. ஸோ இப்போ இதில் எக்ஸ் ஸ்கொயர்னால 2x பவர் 2 minus 1. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் ரெண்டு பக்கமும், டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ். அப்புறமா 2x பவர் 2 minus 1 plus x பவர் 1. x பவர் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 தான். ஸோ ப்ளஸ் 1 கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ இன்டூ dx ஈக்குவல் டு t டிஃபரன்ஷியேட் பண்ணால் dt. ஸோ 2x பவர் 2 minus 1 1. ஸோ 2x plus 1 dx ஈக்குவல் டு dt. ஸோ இந்த பார்ட் வந்து 2x plus 1 dx ரெண்டுமே இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து dtன்னு இப்போ நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே 2 வேறு இருக்குது. இப்போ 2 இதெல்லாம் சேர்ந்து dt ஆகிடும். இந்த ரூட்குள்ளே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து டீன்னு இருக்குது. ஸோ திருப்பியும் எழுதுகிறேன். டூ இன்ட்டு 2x ப்ளஸ் 1 dx ஆகிடுச்சு. இது ரூட் டி டிடின்னு இருக்குது. ஸோ டி பவர் இதை வந்து 2 இன்டகரல் டி பவர் ஹாஃப் டிடி. ஸோ இன்டகரல் எக்ஸ் பவர் என்ன வந்து எக்ஸ் பவர் n plus 1 by n plus 1. டி பவர் இந்த ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ணுறோம். டி பவர் ஹாஃப் ப்ளஸ் 1 by half plus 1. இங்கே ஒரு 2 இருக்குது. 2 1 சார் 2 2 plus 1 t பவர் 3 by 2 by 3 by 2. ஸோ ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் தான் மேலே போய்டும். ஸோ இந்த 2 சார் 4 by 3 t பவர் 3 by 2. t வந்து என்ன அசியூம் பண்ணியிருக்கேன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ன்றனால 4 by 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 பவரில் 3 by 2. ஸோ இந்த ப்ளஸ் சி. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர்.
நெக்ஸ்ட்டு 10th sum. Integral 1 by x minus root x dx. ஸோ இந்த எக்ஸை வந்து root x into root x x தான் அந்த மாதிரி எழுதலாம். ரூட்னா காமனாக வெளியில் எடுக்கிறதுக்காக root x into root x மைனஸ் இது ஒரு root x dx. ஸோ root x காமனாக இருக்கிறனால ஸோ இன்டகிரேஷன் சிம்பிள் போடணும். இன்டகிரல் 1 by root x வெளியே எடுத்துட்டோன்னா 1 by root x இது ஒரு -1 dx. ஸோ ரூட் எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by 2 root x அது ஒரு ஃபார்முலா டிஃபரன்ஷியேட் ஃபார்முலா. ஸோ அது எழுதுகிறேன் நான். டி ஆஃப் ஃபார்முலாலாம் இங்கே எழுதுகிறேன். டி ஆஃப் ரூட் எக்ஸ் அப்படின்னா 1 by 2 root x. ஸோ அதனால் இப்போ இது டிஃபரன்ஷியேட் அந்த பார்ட் இந்த இடத்துல இருக்கிறனால லெட் இங்கே உள்ள இந்த பார்ட்டை வந்து நம்ம டீன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ரூட் எக்ஸ் -1 ஈக்குவல் டு டி. ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இப்போ இங்கே ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by 2 root x இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். 1 by 2 root x dx ஈக்குவல் டு டிடி. ஸோ இந்த இடத்துல வந்து 1 by root x dx இருக்கிறனால இந்த 2 வந்து இங்கே போயிடும். ஸோ 1 by root x dx ஈக்குவல் டு 2 dt. இப்போ இதெல்லாம் தான் நம்ம இதில் அசியூம் பண்ண போகிறோம். இப்போ இந்த பார்ட் வந்து இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இங்கே போடுறேன் நான். இன்டகிரல் 1 by root x dx வந்து டிடின்னு இருக்கனால 2 இங்கே இருக்குது. 2 இங்கே டிடி போட்டுக்கலாம். 1 by root x -1 தான் டீன்னு அசியூம் பண்ணியிருக்கனால டி. ஸோ இது வந்து இன்டகிரேஷனில் வந்து இன்டகிரல் டிடி டிஎக்ஸ் பை எக்ஸ் இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா நான் கொடுத்துருப்பேன் லாக் எக்ஸ். ஸோ இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் லாக் எக்ஸ். ஸோ 2 log டி. டி என்னென்னு அசியூம் பண்ணியிருக்கோம் ரூட் எக்ஸ் -1 தான் அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ டி இருக்கிற இடத்துல 2 log ஆஃப் லாக் ஃபார்முலா எப்போ போடுறப்போ மாடுலஸில் போடணும் ரூட் எக்ஸ் -1 ஸோ ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா சம்லேயுமே இன்டகிரேஷன் ஃபார்முலாம் அந்த க்ரீன் கலர் ஸ்கெட்சில் எழுதியிருப்பேன். டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலாலாம் ப்ளூ கலர் ஸ்கெட்சில் எழுதியிருப்பேன். அந்த என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ அதை இந்த பாக்ஸில் போட்டிருப்பேன். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அப்புறமா இன்டகிரேட் பண்ணோம். ஸோ இந்த இன்டகிரேஷன் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக சப்ஸ்டியூஷன் மெத்தட்னால சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். இது 2-3 தடவை இந்த சம்ஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.